Hello aspirants, welcome to Spax Academy. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐயோடைய சப் இன்ஸ்பெக்டருடைய போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த போஸ்டோடைய ஜாப் நேச்சர் பற்றி பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நேற்று வந்து நம்ம வந்து சேலரியை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போது சிபிஐயில் எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரின்னு பார்க்கும்போது எனக்கு பே லெவல் 7ல் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ அப்போது அதே சேம் கால்குலேஷன் அப்படின்றது தான் இங்கேயும் ஃபாலோ ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ அது பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பேசிக்கான திங் என்ன அப்படின்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. ஸோ எனக்கு எக்ஸாம் மூலிமா எஸ்எஸ்சி மூலிமா தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ரெக்ரூட் பண்ணியிருப்பான் போஸ்டிங் அப்படின்றது. இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி நான் கெசட்டட் போஸ்ட். ஓகேங்களா. ஸோ எனக்கு லொக்கேஷன் பார்க்கும்போது மோஸ்ட்லி மெட்ரோ சிட்டிஸில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு சென்னை, டெல்லி, மும்பை, ஹைதராபாத், ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷனில் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா என்னுடைய ஜாப் போஸ்டிங் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ பே லெவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு 44,900 பே லெவல் 7ல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிராஸ் சேலரி அப்படின்றது அப்ராக்ஸாக 65,000 to 75,000. ஓகேங்களா. ஓகே. ஸோ எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது எனக்கு எனி டிகிரி. ஓகேங்களா. ஸோ உங்களுடைய ஏஜ் லிமிட் 20 to 30 years. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாபு. ஸோ ஃபீல்டு ஒர்க்குமே இருக்கும், உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்குமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸு, இன்ட்ராகேஷனு, ரிப்போர்ட் ரைட்டிங்கு, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபீல்டு அண்ட் ஜாப் அதாவது ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இனிஷியலாக உங்களுக்கு என்ட்ரி லெவல் போஸ்ட் அப்படின்றது எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து அடுத்து ஸோ என்ன மாதிரிலாம் உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் இருக்குன்றது பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி மூலயமா தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பான் ரெக்ரூட் பண்ணியிருப்பான். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன், ஸோ ஃபீல்டில் போயிட்டு ரைட் பண்ணுறது, ஸோ இந்த எஃப்ஐஆர் எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்ஐயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 yearsல உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் லெவல் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ப்ரொமோஷன் கமிட்டி டிபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா ஸோ என்டையர் கேஸ் வந்து நீங்கள் மட்டுமே தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த லெவல் ப்ரொமோஷன் அப்படின்றது எப்போ இருக்கும் அப்படின்னா 10லேருந்து 12 yearsஸாக இருக்கும். ஸோ டெப்யூட்டி சூப்பரண்டென்ட். ஓகேங்களா. ஸோ எஸ்பி. ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு உங்களுடைய அங்கே அதாவது இருக்கக்கூடிய வேக்கண்ட் ப்ளஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒரு டீமையே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நிறைய கேசஸை சூப்பர்வைஸ் பண்ணுவீங்க, கோஆர்டினேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ போலீஸ்கிட்டேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷன் எனக்கு அடிஷ்னல் சூப்பரண்டென்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 18 years ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா. உங்களுடைய ஒர்க் அப்படின்றதா உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ எப்படி சொல்கிறது வெரி லிமிட்டட் போஸ்ட்டுக்கு தான் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா ஜோனல் கேஸ் இல்லை ஹை ப்ரொஃபைல் கேஸ்லாம் என்ன பண்ணுவீங்க, இல்லை சென்சிட்டிவ் கேஸ்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்க்கும்போது எனக்கு சூப்பரண்டென்ட் அப்படி இல்லைன்னா ஜாயின்ட் டைரக்டர். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ப்ரொமோஷன், அதாவது இருக்கிறதுலையே சீனியர். ஓகேங்களா. ஹைலி சீனியர் ஆஃபீஸர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதுலே ஹையர் ப்ரொமோஷன். ஸோ உங்களுக்கு 20 to 25 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐயில் இருந்து ஜேடி ஓகேங்களா ஜாயின்ட் டைரக்டர் லெவலுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு பிரான்ச்சுக்கு இல்லை ஒரு ஜோனுக்கு ஹெட்டாக இருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய கேசஸ்க்கு நீங்கள் தான் வந்து அத்தாரிட்டி அப்ரூவலாக இருப்பீங்க. புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொமோஷனுடைய பாத்வே. ஸோ அப்போ நீங்கள் வந்து இனிஷியலாக என்ட்ரி லெவல் போஸ்ட் அப்படின்றது எஸ்ஐயாக இருப்பீங்க, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆவீங்க, அதுக்கப்புறம் டெப்யூட்டி எஸ்பியாக இருப்பீங்க, அப்புறம் அடிஷ்னல் எஸ்பி, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஜாயின்ட் டைரக்டர். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 0 to 25 years நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடியாக நீங்கள் என்ன ஆகலாம் ரிலீவ் ஆகிக்கலாம் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாருமே மறக்காமல்
கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இந்த டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.